ஸ்ரீலங்கா மேட்ச்ல சூப்பர் ஓவர்ல ஹர்ஷ்தீப் சிங் போட்ட பால் வந்து தாஷனகாவோட பேட்ல பட்டுடுச்சு. அதை சஞ்சு சாம்சன் கரெக்டா எடுத்துட்டாரு அப்படின்னு ஹர்ஷ்தீப் சிங் அப்பீல் பண்ணாரு. ஆனா தாஷனகா என்ன பண்ணாரு, அந்த இடத்துல அவருக்கு பேட்ல படல அப்படிங்கிறது தெரிஞ்சு அவரு ரன் ஓட வந்தாரு. ஆனா அதுக்குள்ள சஞ்சு சாம்சன் ரன் அவுட்டும் பண்ணிட்டாரு. இன்னிங்ஸ் முடிஞ்சிச்சு, நம்ம சேசிங்க போவோம்னு சொல்லிட்டு இந்தியன் டீம் அப்படியே மொத்தமா கிளம்ப தாஷனகா அவுட் கிடையாது, இன்னிங்ஸை கன்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. இந்த இடத்துல எதனால தாஷனகா நாட் அவுட் அப்படின்னா, இந்த ரன் அவுட்டுக்கு இடையில அதுக்கப்புறம் இந்த கார்ட் பிஹைண்டுக்கும் இடையில வந்து பாத்தீங்கன்னா ஹர்ஷ்தீப் சிங் அப்பீல் பண்ணாரு. ஆனா சஞ்சு சாம்சன் ஸ்டெம்ப் அடிச்ச உடனே லெக் அம்பையர் வந்து பாத்தீங்கன்னா அவுட் கொடுத்திருந்தாரு. பக்கம் நான் ஸ்ட்ரைக் ரெண்டுல இருக்கக்கூடிய அம்பையரும் வந்து பாத்தீங்கன்னா அவுட் கொடுத்தாரு. அவர் லெக் அம்பையர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரன் அவுட் அவுட் கொடுத்தாரு. பக்கம் நான் ஸ்ட்ரைக் ரெண்டுல இருக்கக்கூடிய அம்பையர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்ட் பிஹைண்ட் கொடுத்திருப்பாரு. ஹர்ஷ்தீப் சிங் வந்து அப்பீல் பண்ணிருக்காரு அப்படிங்கிறதுனால இவர் அவுட் கொடுத்ததுனால இப்ப தாஷனகா ரிவ்யூ எடுத்ததுனால அந்த ரன் அவுட் கணக்கு கிடையாது. அவர் ரன் அவுட் ஆகி இருந்தாலும் லெக் அம்பையர் அவுட் கொடுத்திருந்தாலும் நல்ல ஒரு ஆக்ஷன் தான். பட் இதுல ஹர்ஷ்தீப் சிங் அப்பீல் பண்ணிருக்க கூடாது நீங்க நினைக்கிறீங்களா? நான் ஸ்ட்ரைக் ரெண்டுல இருக்கக்கூடிய அம்பையர் கை தூக்கி இருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? தூக்குறதுனால தான் தாஷனகா ரிவ்யூ போனாரு நீங்க நினைக்கிறீங்களா? கமெண்ட் பண்ணுங்க.